எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் உலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆரோக்கியமான காலை உணவு கம்பங்கஞ்சி தான் இன்றைக்கி நம்ம காய்ச்ச போகிறோம். கம்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வீடியோவில் வரும். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க, கம்பு மாவு இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கிறலாங்க. 2 பேர் தாராளமாக குடிக்கலாம். இந்த ஒரு கப்பு எடுத்தால் தண்ணி 1 டம்ளர் ஊற்றி கட்டியல் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு உப்பு சேர்த்துக்கரலாம் தேவையான அளவு. பத்தலைன்னா நம்ம மோர் கலந்து குடிக்கும்போது நம்ம சேர்த்துக்கரலாம். இப்போ அளவாக தான் சேர்த்துருக்கேன். இந்த கஞ்சிக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இன்னும் 1 டம்ளர் ஊற்றிக்கிறலாம். ஊற்றி நம்ம காய வைக்க போகிறோம். இது வீட்லேயேவும் வறுத்து அரைச்ச கம்பு நல்லா வாசமாக இருக்கும். நம்ம கஞ்சி குடிக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். சிம்மிலேயே வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். காலையில் வெறும் வயிற்றில் இந்த கஞ்சி குடிக்கும்போது உடல் சூட்டை தணித்து வாய்ப்புண், உடல் புண் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுனா இந்தமாரி காலையில் 1 கப் குடித்தாலே போதும். மதியம் சாப்பிட்டுக்கிறலாம். அந்தளவுக்கு வயிறு நல்லா ஃபுல்லாயிரும். இப்போ வைக்கிற அளவு தாராளமாக 2 பேர் குடிக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா கஞ்சி காஞ்சிருச்சு. சீக்கிரமாகவே 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சனால கம்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும். சீக்கிரமாக ரெடி ஆயிரும். கம்மகம்மன்னு இருக்கும். நல்லா வறுக்காமல் நம்ம உரலில் இடித்து வைக்கிறது. அந்த காலத்துலலாம் உரலில் இடித்து தான் வைப்பாங்க, ஊற வச்சு. அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. பாரம்பரியமாக செய்யணும்னா உரலில் இடித்து தாங்க கம்பை ஊற வச்சு உரலில் இடித்து சலித்து கஞ்சி வைப்பாங்க. கம்பங்கூழ் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இப்போ வறுத்து அரைக்கிறதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் கம்மகம்மன்னு. அந்த கம்பங்கஞ்சியெல்லாம் காய்ச்சும்போது உரல் இடிக்கும்போதே கம்மகம்மன்னு வாசம் வரும் பாருங்கள். நாள் கம்பங்கூழ் காய்ச்சி வச்சுருவாங்க. மறுநாள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். மோரை கலந்து ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் மோரில். நல்லா கலந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு குடிக்கும்போது அட்டகாசமாக இருக்கும். காலையில் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். வெயில் டயத்துலலாம் இந்த மாதிரி குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு. இந்த நம்ம உணவு கிடைக்கிறதுக்கு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். எங்கள் சித்திவங்க எங்கள் காடும் எங்கள் சித்திவங்க தான் பார்க்குறாங்க. 1.5 குழி நிலத்தில் இவ்வளோ தாங்க கம்பு வந்திருக்கு. மழை இல்லாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு உணவுப் பொருள் கொடுக்குறதுக்கு விவசாயி எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். எந்த உணவுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இருக்கணும். இப்போ காலையிலேயே அந்த கருது அறுத்தாங்க, கம்பு அறுத்து அதுக்கப்புறமா சாயந்தரமா 3-4 மணிக்கு தாங்க வந்து அந்த மிஷின் வந்து இந்த கம்பு நல்லா அரைச்சி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ எல்லாமே மூடையில் இருக்குது. இப்போ எல்லாருமே சித்தி, அப்புறம் தங்கச்சி, அண்ணன் பொண்டாட்டி, பெரியம்மா இவங்க தாங்க வந்திருக்காங்க வேலைக்கு. 4-5 பேர் தான் காலையிலேருந்து இந்த கம்பு எல்லாமே அறுத்து மிஷின் வந்து அறுத்து கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் எல்லாமே அந்த பர்தா எல்லாமே மடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மிஷின் இருக்க போய் இப்போ வேலைகள் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியுதுங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த தட்டி தான் எடுப்பாங்க. எல்லாருமேவும் தட்டி தான் எடுத்து அதை காற்றுக்கு விட்டு நிறைய வேலைகள் இருக்கும். இப்போ மிஷின் வந்தனால கொஞ்சம் வேலை வந்து கம்மியாக இருக்குது. அப்புறம் அந்த உம்மியாக இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து உரலில் போயிட்டு இடித்து அப்புறம் அப்படியேவும் அது புடச்சி அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் சின்னத்தாத்தா காடு பக்கத்தில் எங்கள் அப்பா அவங்க தோட்டமும் இருக்குது. மழை இல்லாமல் கருது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மழையே இந்த வருஷம் இல்லைங்க. அதனால தான் இப்படி இருக்குது. பெரிய பெரிய கருதை தினையாக இருக்கணும் கம்பும் தினை. ஆனால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அதுவும் குருவி அதெல்லாம் சாப்பிட்டது போக தான் இந்த மிச்சம் மீதி இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம விதைக்கும் போதே பார்த்திங்கன்னா கடவுள் வந்து இவ்வளவு தான் உனக்கு படி இழப்பார் அப்படின்னு அன்றைக்கே முடிவு பண்ணிடுவாராம். சாப்பிட்டது போக தாங்க நமக்கு கிடைக்கும். சித்தியவங்களுக்கு 1.5 குழிக்கு இந்த மழை இல்லாமல் இவ்வளோ வந்ததாவது பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. பக்கத்து காடுலாம் பார்த்திங்கன்னா எங்கள் சின்னத்தாத்தா அவங்கது, எங்கள் அப்பா அவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது பாருங்கள். மூடையில் இவ்வளோ தாங்க இருக்குது. 1.5 குழி நிலத்துக்கு முக்கால் குழி நிலம். எங்கள் காடு 3/4 குழி, சித்தியவங்க காடு 3/4 குழி. இவ்வளவு தான் 1.5 குழிக்கு இவ்வளோ வந்திருக்குன்னா என்ன விவசாயிக்கெல்லாம் என்ன கட்டுப்படி ஆக போகுது? இவங்க எல்லாருக்குமே சம்பளம் கொடுத்து அதுக்கப்புறம் மிஷினுக்கு அரைக்கிறதுக்கு அவங்களுக்கும் கொடுத்து இப்போ ஆண்டிபட்டிக்கு கொண்டு போய் கடையில் போய் போடணும்னா மார்க்கெட்டில் அந்த ஆட்டோ செலவு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் போக தான் நமக்கு கிடைக்கும். அது அந்த விதைச்சதுக்கு
உளுந்து எல்லாம் கணக்கு பார்த்தா இதில் என்ன கிடைக்கும் நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா அந்த உம்மியாக இருக்கும். அது எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அது போய் உரல்ல நல்லா கும்மி புடச்சி காற்றுக்கு விட்டு அதை சுத்தம் பண்ணணுங்க. அதை தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அது பாக்கி எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு மார்க்கெட் கொண்டு போயிடுவாங்க. இப்படி தான் விவசாயியோட நிலைமை போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே விவசாயி கஷ்டப்பட்டு தான் நமக்கு உணவு பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எந்த உணவுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இருக்கணும். விவசாயிக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நேரடியாக விவசாயிகிட்ட வாங்குனீங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க. தம்பி, சித்தி எல்லாருமே அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போ சித்தி, தம்பி இவங்க மட்டும் இருக்காங்க. அந்த மூடையே சித்தப்பா ஆண்டி வீட்டுக்கு கொண்டு போயிடுவாருங்க. நாங்களும் அப்படியே சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.